ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம சுப்ரீம் கோர்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து ஹைகோர்ட் வந்து பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட் வந்து பார்க்கலாம். ஹைகோர்ட் பார்த்த மாதிரியே தான் சுப்ரீம் கோர்ட்டும் மோரலஸ் சிமிலராக தான் இருக்கும். ஒன்று ரெண்டு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் நான் சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. மற்றபடி நீங்கள் ஆல்ரெடி நம்ம ஹைகோர்ட் வீடியோ இருக்குல்ல, அதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து அந்த நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட இதையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன். மோரலஸ் சிமிலராக தான் இருக்கும், கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் ஹைகோர்ட் வந்து தரவாக வந்து படிச்சிருந்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்தாவே போதும், அந்தளவுக்கு தான் இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் வந்து என்னென்னா, இட் இஸ் இன்டகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம். நம்ம ஆல்ரெடி ஹைகோர்ட் பார்க்கும்போதே பார்த்தோம்ல, இன்டகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம். ஓகேவா? நம்ம இந்தியா வந்து ஃபாலோ பண்ணுற ஜுடிஷியல் சிஸ்டம் என்ன? இன்டகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம். இன்டகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம்னா ஒரு சிங்கிள் ஃபார்ம் ஆஃப் ஒரு செயின் மாதிரி வந்துருக்கும். இப்போ சுப்ரீம் கோர்ட்டாக ஃபர்ஸ்ட் வந்து என்னது? சுப்ரீம் கோர்ட். தென் அதுக்கு கீழே இருக்கிறது ஹைகோர்ட். அதுக்கு கீழே இருக்கிறது சப்பார்டினேட் கோர்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு சிங்கிள் செயின் மாதிரி வந்து வர்றது தான் வந்து என்னென்னா இன்டகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். சிங்கிள் ஃபார்ம் ஆஃப் சிஸ்டம்னு சொல்லலாம். ஓகேவா? கனெக்டட் அண்டர் ஃபார்ம் ஆஃப் ஒன் சிங்கிள் ஹியரார்ச்சி. செயின் மாதிரி வந்து கனெக்ட் ஆகி ஒன்றுத்துக்கு கூட ஒன்று என்னென்ன ஆயிருக்குன்னா கனெக்ட் ஆகி வந்திருக்கும். இதுதான் என்னென்னு சொல்லுவோம்னா இன்டகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு லா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுன்னா அது வந்து என்ன பண்ணணும்னா ஹைகோர்ட்டும் ஃபாலோ பண்ணணும், சுப்ரீம் கோர்ட்டும் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? இதே ஹைகோர்ட்னா கீழே சபார்டினேட் கோர்ட் அதை வந்து ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரி ஒரு செயின் மாதிரி ஃபார்ம் ஆகி வர்றது, ஒன்றுத்துக்கு ஒன்று வந்து கனெக்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா இன்டகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம்னு சொல்லுவோம். இதுதான் நம்ம ஹைகோர்ட்லேயே பார்த்தோம். ஓகேவா? இதுதான் இன்டகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம். சுப்ரீம் கோர்ட்டு, அதுக்கு கீழே ஹைகோர்ட்டு, சபார்டினேட் கோர்ட்டு, இதுதான் நம்ம ஃபார்ம் ஆஃப் இந்தியாவில் இருக்க ஜுடிஷியல் சிஸ்டம். ஓகேவா? இதே யூஎஸ்ஏல பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், டபுள் சிஸ்டம்னு சொல்லுவோம். நம்ம இந்தியாவில் சிங்கிள் சிஸ்டம்னு சொல்கிறோம். யூஎஸ்ஏல டபுள் சிஸ்டம். 2 கோர்ட் இருக்கும். ஒன்று வந்து என்னென்னா ஃபெட்ரல் கோர்ட், இன்னொன்று என்னென்னா ஸ்டேட் கோர்ட். இது ரெண்டுத்துக்கும் இந்தியாவும் வந்து ஃபெட்ரல் கண்ட்ரி தானே, அப்புறம் நீங்கள் ஏன் வந்து இதை இன்டகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபெட்ரல் கோர்ட், ஸ்டேட் கோர்ட் ரெண்டுமே இருக்கும் யூஎஸ்ஏல. ஃபெட்ரல் கோர்ட்னால் என்னென்னா நேஷ்னல் லா ரிலேட்டடாக இருக்கும். ஓகேவா? இப்போ ஏதாவது ஒரு அமெண்ட்மெண்ட் ஏதாவது புதுசாக இது பண்ணுறாங்க, இல்லை கான்ஸ்டியூஷனல் ரிலேட்டடில் ஏதாவது இஷ்யூ வருது, அதை சால்வ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபெட்ரல் கோர்ட்டில் வந்து பார்ப்பாங்க. லைக் டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் ஸ்டேட் அண்ட் த ஃபாரின் கண்ட்ரீஸஸ்ஸு, இந்த மாதிரி விஷயம் இதெல்லாம் ஃபெட்ரல் கோர்ட்லேயே பார்த்துருவாங்க. ஓகேவா? ஃபெட்ரல் கோர்ட்டில் நேஷ்னல் லாஸ் அந்த ரிலேட்டடில் வந்து பார்க்குறது தான் ஃபெட்ரல் கோர்ட்டு. இது ஸ்டேட் கோர்ட்னா இண்டிவிஜுவல் ஸ்டேட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இந்தியானே வச்சுக்கோங்க. நமக்கு வந்து யூஎஸ்ஏலாம் பெருசாக தெரியாது, இந்தியாவே வச்சுக்கோங்க. இந்தியாவில் ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டேட் தமிழ்நாடுன்னே வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு இஷ்யூ வருது, அதில் ஏதாவது ஒரு சம் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா ஸ்டேட் கோர்ட் அவங்க வந்து டீல் பண்ணிப்பாங்க. இது அமெரிக்காவில் சொல்கிறேன். அமெரிக்காவில் ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டில் ஏதாவது ஒரு டிஸ்பியூட்ஸ் இருக்கோ அப்படின்னா அது வந்து என்ன பண்ணிப்பாங்கன்னா ஸ்டேட் கோர்ட்லேயே வந்து அவங்க வந்து டிஸ்பியூட்ஸை சால்வ் பண்ணிப்பாங்க. இதே வந்து நேஷ்னல் இஷ்யூவாக இருக்குது அப்படின்னா அது ஃபெட்ரல் கோர்ட்டில் வந்து இது பண்ணிப்பாங்க. இந்த ஸ்டேட் இஷ்யூக்காக அவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா ஃபெட்ரல் கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க. மோரலஸ் அங்கேயே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சால்வ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? கிரிமினல் அண்ட் சிவில் கேசஸ் அண்டர் ஸ்டேட்லாலே எல்லாத்தையும் முடிச்சிடுவாங்க. அவங்க வந்து அது கூட வந்து என்ன பண்ணிக்க மாட்டாங்க, நம்ம இந்தியாவில் இருக்க மாதிரி சுப்ரீம் கோர்ட் கிட்ட போயிட்டு ஜாயின்லாம் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகேவா? அவங்க அதிலே முடிச்சிருவாங்க. ஸோ இதுதான் வந்து என்னென்னா டபுள் சிஸ்டம் ஆஃப் கோர்ட். ஓகேவா? ஒன்று ஃபெட்ரல் கோர்ட்டு, இன்னொன்று ஸ்டேட்டுக்கான ஏதாவது இஷ்யூனா ஸ்டேட்டே அவங்களே சால்வ் பண்ணிப்பாங்க. அவங்க வந்து ஃபெட்ரல் கோர்ட்டுக்கு வந்து இன்வால்வ் ஆகிக்க மாட்டாங்க. நேஷ்னல் இஷ்யூக்காக மட்டும்தான் ஃபெட்ரல் கோர்ட். ஓகேவா? நாட் அதர் திங்ஸ்க்கு வந்து ஃபெட்ரல் கோர்ட் கிடையாது. ஸ்டேட் கோர்ட்டில் வந்து ஸ்டேட்டில் ஏதாவது இஷ்யூனா மட்டும் அது இன்வால்வ் ஆகிக்கும். பட் இந்தியாவில் அந்த மாதிரி கிடையாது. இட் இஸ் கனெக்டிங் ஒன்றுத்துக்குன்னு ஒன்று வந்து கனெக்ட் ஆகி தான் இருக்கும். ஓகேவா? அதுதான் இந்தியாவில் சிங்கிள் சிஸ்டம் ஆஃப் ஜுடிஷியல் சிஸ்டம்னு சொல்கிறோம். இதே யூஎஸ்ஏல வந்து டபுள் சிஸ்டம்னு சொல்கிறோம். ஓகே? இதுதான் வந்து இந்தியாவிலையும் யூஎஸ்ஏலையும் இருக்கிறையும் டிஃப்ரென்சஸ். ஆனால் வந்து இந்தியா ஒரு ஃபெட்ரல் கண்ட்ரி தானே. நம்ம ஏன் வந்து இன்டகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம் வச்சுருக்கோம் அப்படின்னா, இந்தியா வந்து ஒரு ஃபெட்ரல் கண்ட்ரி தான், ஆனால் யூனிஃபைட் ஜுடிஷியரினா இப்போ ஃபெட்ரல் ஜுடிஷியரின்னு வச்சுக்கோங்களேன். ஃபெட்ரல் அப்படின்னா
இப்போ ஹை கோர்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஃபெட்ரல் கோர்ட்டு ப்ளஸ் வந்து சென்ட்ரல் ஸ்டேட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சென்ட்ரல் ஸ்டேட் இதுக்கு ரெண்டுத்துக்கும் தனித்தனி பவர். ஓகேவா? அவங்க வந்து செப்பரேட்டாக வந்து என்ன ஆவாங்க, அவங்க ஓனாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து செப்பரேட் சிஸ்டமை வந்து மேக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, லாவை எக்ஸிஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இதுதான் வந்து என்னென்னா ஃபெட்ரல். ஆனால் யூனிஃபைடு அப்படின்றது வேறு. அது என்னென்னா இப்போ சுப்ரீம் கோர்ட்னால் அதுதான் எல்லாத்துக்கும் ஹெட்டு. ஓகேவா? அதில் என்ன மேக் பண்ணுறாங்களோ அதுதான் மற்ற எல்லா கோர்ட்டுமே என்ன பண்ணணும்னா ஃபாலோ பண்ணும். அதுதான் நம்ம இன்டெகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம்னு சொல்லணும். இந்தியா வந்து ஒரு ஃபெட்ரல் கண்ட்ரியாக இருந்தாலுமே இந்தியா ஹேஸ் யூனிஃபைட் ஜுடிஷியரி. ஓகேவா? இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஓகே, இந்தியா இஸ் அ ஃபெட்ரல் கண்ட்ரி பட் இட் ஹேஸ் அ யூனிஃபைட் ஜுடிஷியரி. இந்தியாவில் வந்து January 28, 1915 தான் சுப்ரீம் கோர்ட்டை வந்து என்ன பண்ணாங்கன்னா இன்னாக்ரேட் பண்ணாங்க. January 26 வந்து என்ன பண்ணாங்க, கான்ஸ்டியூஷன் வந்து செட்டப் பண்ணாங்க. ஓகேவா? இந்தியன் கான்ஸ்டியூஷனை. இப்போ January 28 தான் வந்து என்னென்னா 1950 சுப்ரீம் கோர்ட் வந்து இன்னாக்ரேட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல் வந்து இந்தியாவுக்கு எது இருந்தது அப்படின்னா பிரிட்டிஷ் ப்ரைவசி கவுன்சில் தான் இருந்தது. ஓகேவா? ப்ரீவி கவுன்சில் தான் இருந்தது. இது வந்து எங்கே யூகேயில் வந்து இருக்குது இந்த ப்ரீவி கவுன்சில். இந்த ஹையஸ்ட் அப்பீல் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு முன்னாடி என்ன ஃபெட்ரல் கோர்ட் வந்து இருந்தது. சுப்ரீம் கோர்ட் வராதுக்கு முன்னாடி என்ன கோர்ட் இருந்தது, இந்தியாவில் ஃபெட்ரல் கோர்ட் இருந்தது. ஓகேவா? ஃபெட்ரல் கோர்ட். அதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் பிரகாரம் ஃபெட்ரல் கோர்ட் வந்து இருந்தது. 1935 வந்து ஃபெட்ரல் கோர்ட் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் 1937 வந்து அந்த ஃபெட்ரல் கோர்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சது. பிஃபோர் 1950 வெரிவே ஃபெட்ரல் கோர்ட் தான் இருந்தது. ஓகேவா? அங்கேருந்து அப்பீல் ஹையஸ்ட் அப்பீலுக்கு வந்து எங்கே போகும்னா பிரிட்டிஷ் ப்ரீவி கவுன்சிலுக்கு தான் போகும். அப்புறம் 1950க்கு அப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்னா சுப்ரீம் கோர்ட் வந்து இந்தியாவிலே அடாப்ட் பண்ணிட்டோம் ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீலாக. ஸோ அதனால இப்போலாம் அப்பீலுக்கு நம்ம எங்கே போகிறோம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கே போவோம், பிரிட்டிஷ் ப்ரீவி கவுன்சிலுக்கு தான் போவோம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் வர்றதுக்கு முன்னாடி என்ன கோர்ட் இருந்தது, பிரிட்டிஷ் சுப்ரீம் கோர்ட் இல்லை முன்னாடி வந்து என்னென்னா பிரிட்டிஷ் ப்ரீவி கவுன்சில் தான் இருந்தது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இன்டெகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம்னா என்னென்னு பார்த்துருக்கோம். இன்டெகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம் இட் இஸ் அ கனெக்டட் ஒரு ஃபார்ம் ஆஃப் ஒன் சிங்கிள் ஹெராச்சின்றது தான் நம்ம இன்டெகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம். அது என்ன மெயின் பண்ணுது, சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், இந்த சபார்டினேட் கோர்ட், இந்த மாதிரி ஒரு செயினாக வந்து ஃபார்ம் பண்ணுறது தான் என்னென்னா இன்டெகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம். இந்தியா ஹாஸ் அ இன்டெகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம், அதாவது யூனிஃபைட் ஜுடிஷியரி. பட் இந்தியா இஸ் அ ஃபெட்ரல் கண்ட்ரி. யூஎஸ்ஏ வந்து என்னது டபுள் சிஸ்டம் வந்து வச்சுருக்கு. அன்லைக் இந்தியா மாதிரி இல்லாமல் யூஎஸ்ஏ வந்து டபுள் சிஸ்டம் வந்து வச்சுருக்கு. ஓகே, 1950 வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இன்னாக்ரேட் பண்ணாங்க 1950. ஓகேவா? இதுதான் வந்து என்னென்னா சுப்ரீம் கோர்ட் பற்றின இன்ட்ரோ. ஓகே, தென் வந்து என்னென்னா காம்போசிஷன் அண்டு அப்பாயின்மெண்ட்டு. நம்ம இது பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருக்கணுன்னா ஆர்டிக்கல் பார்த்துருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம ஆர்டிக்கல் ஃபஸ்ட்டு பார்த்துடலாமா, அதுக்கப்புறம் இது வந்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இதான் வந்து என்னென்னா ஆர்டிகல்ஸ். ஓகேவா? ஹைகோர்ட்டோட சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டிகல்ஸ் இது தான். ஆர்டிக்கல் 1 to 4 ஆர்டிக்கல் 147 வரையா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா இந்தியாவோட சுப்ரீம் கோர்ட் வந்து என்னது, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கோர்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல். ஓகேவா? ஸோ சுப்ரீம் கோர்ட் அப்படின்றது என்னது, ஃபஸ்ட்டு கோர்ட். ஓகேவா? இந்தியாவோட ஃபஸ்ட்டு கோர்ட். செகண்ட் வந்து என்னது, ஹை கோர்ட். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா சபார்டினேட் கோர்ட்ஸ். இப்படி தானே பார்த்தோம். ஸோ ஹை கோர்ட்டுக்கு நம்ம என்ன பார்த்தோம், ஹை கோர்ட்டுன்றது செகண்ட் கோர்ட்டு, அதனால 2, ஸ்டேட்டுக்கு அது ஃபஸ்ட்டு, அதனால் 1. இதோட ரெண்டுத்தோட டோட்டல் வந்து 3. 3க்கு அப்புறம் என்ன ஒரு 4. இதுதான் வந்து என்னது ஹைகோர்ட்டோட ஆர்டிக்கல் ஸ்டார்டிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கும். சுப்ரீம் கோர்ட் வந்து என்னது ஃபஸ்ட்டு கோர்ட்டாக இந்தியாவில். ஸோ 1. இதுக்கு யூஎஸ்ஏல எத்தனை கோர்ட் இருக்குது, 2 கோர்ட் இருக்குது. ஒன்று ஃபெடரல் கோர்ட், இன்னொன்று ஸ்டேட் கோர்ட். ஆனால் இந்தியாவுக்கு ஒரே கோர்ட் தான், அதுவும் ஹையஸ்ட் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் தான். ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தோட டோட்டல் வந்து 3. அப்போ 3க்கு அப்புறம் என்ன வரும், 4. 1 to 4 இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு சிம்பிளாக உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரத்துக்காக தான் இதை நான் சொல்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு எப்படி ஓகேவா இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, இல்லை நீங்கள் ஒரு நிமோனிக்ஸ் வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இப்படி தான் ஞாபகம் வச்சேன். தென் 1 to 4 147 வரையா. ஓகேவா? இது எப்படின்னா ஆர்டிக்கல் 1 to 4 அப்படின்றது எல்லா ஆர்டிக்கலுமே நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு அதோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட், காம்போசிஷன், அதுதான் வந்து என்னது அதோட ஃபஸ்ட்டு ஆர்டிக்கலாக இருக்கும்னு நான் சொன்னேன்ல. ஸோ இங்கேயும் அதே தான், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் தான் அதோட ஃபஸ்ட் ஆர்டிக்கல். ஓகேவா?
ஓகேவா? அதுதான் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? 1 to 4 அப்படின்றது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் தான் 1 to 4. நம்ம ஹைகோர்ட்க்கு என்ன பார்த்தோம்? 1ஆம் தேதி ஆனால் சேலரி வந்துடணும்ப்பா. இல்லைனா ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸை அப்பாயிண்ட் பண்ணுவேன். இல்லைனா ஆக்டிங் ஜட்ஜையாவது அப்பாயிண்ட் பண்ணுவேன். ஆக்டிங் ஒரு அடிஷ்னல் ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்ணுவேன். இல்லை அப்படின்னா ரிட்டையர்டு ஜட்ஜ் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. ஹைகோர்ட்டுக்கு 1ஆம் தேதி ஆனால் சேலரி, இதே சுப்ரீம் கோர்ட்டுக்கு 5ஆம் தேதி ஆனால் சேலரி. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 to 5 ஓகேவா? 5ஆம் தேதி ஆனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு சேலரி. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா சேலரி அலவன்ஸ் அண்ட் அதர் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீசஸ் ஆஃப் ஜட்ஜஸ் வந்து 1 to 5. ஆர்டிக்கல் 1 to 6 வந்து என்னென்னா அதே மாதிரி தான். அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ். ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது தான் 1 to 6. 1 to 7 வந்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் இல்லை அடோக் ஜட்ஜஸ். அடோக் ஜட்ஜஸ்னால் என்ன நம்ம அதோட ஆர்டிக்கல் வந்து பார்ப்போம் கண்டிப்பாக. அப்போ வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு அப்பாயின்மெண்ட் ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸ் வந்து நம்ம அங்கே பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னென்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜ், அடிஷ்னல் ஜட்ஜ் அண்ட் ஆக்டிங் ஜட்ஜ் வந்து பார்த்தோம். இங்கே அதுக்கு பதிலாக அடோக் ஜட்ஜ் வந்து வரும். அது 1 to 7. 1 to 8 வந்து என்னென்னா அட்டெண்டன்ஸ் ஆஃப் தி ரிட்டையர்ட் ஜட்ஜ். அதே தான், ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஒன்று சேலரி கொடுங்க, இல்லைனா ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் நான் வேலையை விட்டு போயிடுவேன், அதனால் ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் வந்து இங்கே வருவாங்க. இல்லை அப்பாயின்மெண்ட் ஆஃப் அடோக் ஜட்ஜ் வருவாங்க. இல்லை ரிட்டையர்டு ஜட்ஜாவது நான் போட்டு வேலைக்கு வச்சுப்பேன்டா, உனக்கு சேலரி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க அந்த மாதிரி. தென் 1 to 9 வந்து என்னென்னா சுப்ரீம் கோர்ட் டு பி கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு. கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்னா ஒன்றும் இல்லை, அது கண்டம் வந்து ஒழுங்காக பண்ண பனிஷ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. அதுதானே பனிஷ் பண்ணுறது தான் என்னென்னா கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு. அது வந்து அவங்க ரெக்கார்டும் பண்ணுவாங்க. அது வந்து எந்த கோர்ட்டுமே வந்து கொஸ்டினும் கேட்க முடியாது. ஸோ இதுதான் என்னென்னா சுப்ரீம் கோர்ட் டு பி கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு. 5ஆம் தேதி ஆனால் சேல்ரி ஒழுங்காக கொடுக்கலன்னா வேலைக்கு வர மாட்டேன்னு சொல்லுவாங்க. அதனால் ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸை அப்பாயிண்ட் பண்ணிப்பாங்க. இல்லைனா அப்பாயின்மெண்ட் ஆஃப் அடோக் சீஃப் ஜஸ்டிஸ், இல்லைனா ரிட்டையர் ஆனவங்களாவது அப்பாயிண்ட் பண்ணி வச்சுப்பாங்க. ஓகேவா? இதுதான் 1 to 8 வரையா. 2 to 9 வந்து என்னென்னா இந்த எதுவுமே அவங்க ஒழுங்காக பண்ணலைன்னா அவங்கள வந்து என்ன பண்ணணும்? பனிஷ் பண்ணணும். ஓகேவா? ஒழுங்காக வேலை பண்ணலைன்னா என்ன பண்ணணும்? பனிஷ் பண்ணணும். அதுதான் என்னென்னா டு பி கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் 30லாம் வந்து என்னென்னா 30ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ எனக்கு எல்லா சீட்லேயும் எல்லாருமே இருக்கணும். அதுதான் சீட் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட்டு. சீட் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட்னா வேறு கான்செப்ட் இங்கே உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஓகே, 1 to 4 அப்படின்றது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட்டு. 5 5ஆம் தேதி ஆனால் சேலரி வந்துடும். இல்லை அப்பாயிண்டிங் ஆஃப் ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ், இல்லைனா அப்பாயிண்டிங் ஆஃப் அடோக் சீஃப் ஜஸ்டிஸ், அடோக் ஜட்ஜஸ், தென் இல்லைனா ரிட்டையர்டு ஜட்ஜாவது அப்பாயிண்ட் பண்ணிப்பேன். 9ஆம் தேதி அதுக்குள்ளே நீங்கள் இந்த 3 பேரையும் அப்பாயிண்ட் பண்ணலன்னா உங்களை நான் பனிஷ் பண்ணுவேன். 30ஆம் தேதிக்குள்ளே எல்லோரும் எனக்கு சீட்டில் உட்காந்துருக்கணும். அதான் சீட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டு. தென் சுப்ரீம் கோர்ட் டு பி கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு வந்து 1 to 9. ஓகேவா? 130 வரையும் ஆர்டிக்கல் 130 வரையும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்களா? ஆர்டிக்கல் 131லேருந்து ஈஸி தான். என்னென்னா அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் அண்ட் பவர் ஆஃப் தி ஹைகோர்ட் பார்த்தல, அதே மாதிரி ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் அண்ட் தி பவர் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட்டு அதே தான். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஒரிஜினலு, தென் வந்து ரிட்டு, அப்புறம் அப்பீலம், இதுதான் வந்து என்னென்னா இதுக்கும் வந்து வரும். ஓகேவா? ஸோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. 131லேருந்து அதுதான். ஃபஸ்ட்டு என்னென்னா ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட்டு. தென் ரிட்லே அப்பீலேட்லேயே வந்து 3 இருக்குது. ஓகேவா? ஒன்று வந்து கான்ஸ்டியூஷனல் சர்டன் கேசஸ் ஆஃப் சுப்ரீம், த அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் இன் அப்பீல் ஃப்ரம் ஹை கோர்ட் இன் சர்டன் கேசஸ்க்கு. சர்டன் கேசஸ் மீன்ஸ் கான்ஸ்டியூஷனல், அந்த மாதிரி கான்ஸ்டியூஷனல் கேசஸ் தான் சர்டன் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் ஆர்டிகல் 132. ஆர்டிகல் 131 ஒரிஜினல், ஆர்டிகல் 132 அப்பீலேட் ஆஃப் சர்டன் கேசஸ். 33 வந்து என்னென்னா சிவில் மேட்டர்ஸஸ், அதே தான் அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இன் அப்பீல் ஃப்ரம் ஹை கோர்ட்லேருந்து வந்தது இன் ரெக்கார்ட் டு தி சிவில் மேட்டர்ஸ்க்கு மட்டும். அதுக்கப்புறம் ஆர்டிகல் 134 வந்து என்னென்னா கிரிமினல் மேட்டர்ஸ்க்கு. சிவில் மேட்டர்ஸ்க்கு 33, கிரிமினல் மேட்டர்ஸ்க்கு 34. ஓகேவா? அதுக்கப்புறம் என்னென்னா 135 அப்படின்றது ஜூரிஸ்டிக்ஷன், இதோட முடியுது. ஆர்டிகல் 131 ஸ்டார்ட் ஆகி 135 வந்து இந்த இந்த ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் வந்து முடியுது. ஓகேவா? jurisdictions and power of the federal court under existing law to be accessible by the supreme court. இது ஒன்றுமே இல்லை. 135 வரை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்களா ஜூரிஸ்டிக்ஷன் வரும்ன்ட்டு. என்ன அப்படின்னா ஆல்ரெடி நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து 1950க்கு அப்புறம் தான் வந்துச்சுன்னு சொன்னோம். அதுக்கு முன்னாடி என்ன கோர்ட் இருந்துச்சுன்னு சொன்னோம்? ஃபெட்ரல் கோர்ட் தான் இருந்துச்சு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935
அது மூலமாக ஃபெட்ரல் கோட் தான் வந்து செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஓகேவா? 1950க்கு முன்னாடி வரை ஃபெட்ரல் கோட் தான் இருந்தது. ஸோ அப்போ தான் அதுதானே எல்லா கேஸையும் வந்து பார்த்துருந்துருக்கோம். ஸோ அந்த கேஸ் எல்லாத்தையுமே வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து கொடுக்குறது, அந்த பவர், அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் ஃபெட்ரல் கோர்ட்டோட எல்லாத்துக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொடுக்குறது தான் வந்து என்னன்னா, அதை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிகல் 135. ஓகேவா? ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் அண்ட் பவர் ஆஃப் தி ஃபெட்ரல் கோர்ட் அண்டர் எக்ஸிஸ்டிங் அப்போ இருந்தது டு எக்ஸிசபிள் பை தி சுப்ரீம் கோர்ட்டை. அது சுப்ரீம் கோர்ட் வந்து எடுத்துக்கிறதுக்கு அதை பற்றி சொல்கிறது, ஃபெட்ரல் கோர்ட் கிட்டேருந்து சுப்ரீம் கோர்ட் கிட்ட போன ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் அண்ட் பவரை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிகல் 135. ஓகேவா? ஆர்டிகல் 131லேருந்து 135 வரை என்னது ஜூரிஸ்டிக்ஷன் பற்றி சொல்கிறது. புரிஞ்சதா? ஆர்டிகல் 125லேருந்து ஆர்டிகல் 130 வரைய சேலரியை பற்றி சொல்கிறது. ஆர்டிகல் 131லேருந்து ஆர்டிகல் 135 வரைய என்னென்னா ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் பற்றி சொல்கிறது. ஓகேவா? கிளியராக? நெக்ஸ்ட்டு போகலாமா? தென் 136 வந்து 136ம் அதே தான், ஸ்பெஷல் லீவ் டு அப்பீல். அதில் ஆப்னு போட்டிருக்காங்க, இட்ஸ் அப்பீல். ஓகேவா? ஓகே, ஸ்பெஷல் லீவ் டு அப்பீல் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹைகோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து அவரோட ஜட்ஜ்மெண்ட் வந்து தப்பான ஜட்ஜ்மெண்ட். ஓகேவா? லாக்கு எகெயின்ஸ்டாக இருக்குது அந்த ஜட்ஜ்மெண்ட்டு, லாக்கு எகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து அப்பீலுக்கும் வந்து பெர்மிஷன் வந்து கொடுக்கல. ஓகேவா? ஹைகோர்ட் வந்து கொடுக்கல அப்படின்னா அந்த பர்சன் வந்து டேரெக்டாக இந்த ஆர்டிக்கல் 136 பிரகாரம் ஸ்பெஷல் லீவ் ஃபார் அப்பீல் டு அப்பீல் அப்படின்ற ஆர்டிகல்ஸை வச்சு அந்த பர்சன் வந்து என்ன பண்ணலாம், சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அப்பீல் பண்ணலாம். அதுதான் வந்து என்னென்னா ஸ்பெஷல் லீவ் டு அப்பீல். ஓகேவா? இதுவும் வந்து என்னென்னா அப்பீலில் தான் வந்துருச்சு. ஓகேவா? அப்பீல் அப்போ என்னென்ன இருக்குது? அப்பீல் ஃபார் சர்டன் கேசஸ், அப்பீல் ஃபார் சிவில் மேட்டர்ஸ் அண்ட் அப்பீல் ஃபார் கிரிமினல் மேட்டர்ஸ் அண்ட் 136 வந்து அப்பீல் ஃபார் ஸ்பெஷல் லீவ் டு அப்பீல். ஓகேவா? இதுலேயே வந்து அப்பீல்லே வந்துருச்சு. தென் ஆர்டிகல் 137. ஆர்டிகல் 137 வந்து என்னென்னா ரிவ்யூ ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். அங்கேயும் நம்ம பார்த்தோம்ல ரிவ்யூ ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் ஆர் ஆர்டர் பை தி ஹைகோர்ட் பார்த்தோம். இங்கே வந்து அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் அதோட ஜட்ஜ்மெண்ட்டை அதை ரிவ்யூ வந்து பண்ணலாம். தென் வந்து என்லார்ஜ்மெண்ட் 137 எப்படி இதை ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஸோ 137 அப்படின்றது வந்து நமக்கு எல்லாருக்கும் 6 அறிவு தானே இருக்குது. 7ஆம் அறிவு வந்தால் என்ன இருக்கும், செம்மையாக இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி தான் 137 அப்படின்றது ரிவ்யூ ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். இப்போ நம்ம ஒரு தப்பு பண்ணோன்னா அதை வந்து ரிவ்யூ பண்ணி பார்க்கணும்ல. நம்ம எல்லாருமே தப்பு பண்ணுவோம். ஸோ அந்த தப்பை ரிவ்யூ பண்ணி பார்க்குறது தான் 7ஆம் அறிவுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த 7ஆம் அறிவு இருந்தால் நம்ம எல்லாமே கரெக்டாக தான் பண்ணுவோம். ஸோ நம்ம 7ஆம் அறிவுக்கு எட்டினா தான் நம்ம ரிவ்யூ பார்ப்போம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் ரிவ்யூ ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் ஆர் ஆர்டர் பை தி சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டரையும் அவங்க ஜட்ஜ்மெண்ட்டையும் என்ன பண்ணுவாங்க, அவங்க ரிவ்யூ பண்ணிப்பாங்க. அதுதான் வந்து ஆர்டிக்கல் 137. ஸோ அந்த 7ஆம் அறிவு வந்துச்சுன்னா நமக்கு என்ன அறிவு இன்னும் கொஞ்சம் பெருகும். அதுதான் என்லார்ஜ்மெண்ட். ஓகேவா? 138 என்னது, என்லார்ஜ்மெண்ட் அப்படின்ற வார்த்தை தான் 138. என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இப்போ பார்லிமெண்ட் நினச்சா என்ன பண்ணலாம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டோட பவரில் என்லார்ஜ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சுப்ரீம் கோர்ட் வச்சுக்கோங்களேன். சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்ன பவர் இருக்குது, கான்ஸ்டியூஷனல் மேட்டரில் இன்வால்வ் ஆகும். தென் சிவில் மேட்டரில், நான் சொல்கிறத வச்சு நீங்களே எழுதிக்கோங்க, ஏன்னா இது புரியாது. சிவில் மேட்டர், தென் கிரிமினல் மேட்டர்ஸ், இதில் மட்டும்தானே இன்வால்வ் ஆகும். இன்கேஸ் பார்லிமெண்ட் வந்து என்ன பண்ணலாம்னா மோர் பவர், அதோட பவரை சுப்ரீம் கோர்ட்டோட பவரை எக்ஸ்டெண்ட் பண்ணி டேக்ஸு, இன்கம்மு, இந்த மாதிரியான டிஸ்பியூட்ஸ்க்கும் வந்து என்னென்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து சம் பவரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது. இதுதான் வந்து என்னென்னா என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட். அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்னா, இப்போ ஒரு ஸ்டேட்டும் ஒரு யூனியன் கவர்மெண்ட்டும் நினச்சி, இப்போ தமிழ்நாடுன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாடு ப்ளஸ் ஒரு யூனியன் கவர்மெண்ட்டு, நம்ம இந்தியாவோட யூனியன் கவர்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவங்க 2 பேருக்கும் ஓகே, எங்களோட ஸ்டேட்டில் வந்து இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கேட்குது, எங்களோட ஸ்டேட்க்கு இந்த மாதிரியான டிஸ்பியூட்ஸ்க்கு மட்டும் நீங்கள் வந்து உங்களோட சுப்ரீம் கோர்ட்டே வந்து எப்பயுமே இதுக்கான இது வந்து கொடுங்க, லா மேக்கிங் வந்து கொடுங்க, இதுக்கான கேசஸ் எல்லாமே நீங்களே ஹேண்டில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து இது பண்ணலாம். ஓகேவா? பார்லிமெண்ட் இதுக்கு அலோவ் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு ஸ்டேட்டும் யூனியன் கவர்மெண்ட்டும் சேர்ந்து பார்லிமெண்ட் கிட்ட கேட்டு பார்லிமெண்ட்க்கு வந்து அதை அப்ரூவ் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டோட பவர் என்ன பண்ணும், இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணும். ஓகேவா? இதுதான் வந்து என்னென்னா ஆர்டிக்கல் 138. 7ஆம் அறிவு வந்து என்னது, ரிவ்யூ ஆஃப் தி ஜட்ஜ்மெண்ட். 8ஆம் அறிவு அது பெருக்கிறது. 7ஆவது அறிவை வந்து நம்ம பண்ண தப்பை ரிவ்யூ பண்ணுறது 7ஆவது. அப்படி பண்ணோன்னா இன்னும் நம்மளோட இது என்ன பெருகும், என்லார்ஜ்மெண்ட். அதுதான் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் தி சுப்ரீம் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட். ஓகேவா? 9 வந்து என்னென்னா, அப்படி நீங்கள் உங்கள் அறிவு பெருக்கலை அப்படின்னா உங்களுக்கு வந்து
ரிட் மூலமாக தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிட் மூலமாக உங்களோட அறிவை நீங்கள் பெருக்கலை அப்படின்னா ரிட் மூலமாக உங்களுக்கு தண்டனை கொடுப்போம் அப்படின்றது தான் 139. ஓகே, ஃபஸ்ட்டு ரிவ்யூ பண்ணுறது 37, 38 நீங்கள் ரிவ்யூ பண்ணால் உங்களோட அறிவு பெருகும், அது 38. அப்படி நீங்கள் அறிவை பெருக்கலைன்னா ரிட் மூலமாக உங்களை நான் தண்டிப்பேன் அப்படின்றது இருந்தது ஆர்டிக்கல் 39. 40 வந்து என்னென்னா, இதெல்லாம் எதுக்காகனா ஆன்சிலரி பவர் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட், உங்களோட பவரை இன்னும் பெரிதாக்கிறதுக்கு, அதுதான் ஆன்சிலரி பவர். ஓகேவா, இது இந்த பனிஷ்மெண்ட் எல்லாமே கொடுக்குறது எதுக்காக, வீட்டில் நம்ம அம்மா அப்பா எல்லோரும் நம்மளை போட்டு அடிக்கிறது எதுக்காக, நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வரணுன்றதுக்காக. ஸோ பனிஷ்மெண்ட் கொடுக்கறதால தான் நம்ம நல்ல நிலைமைக்கு போகிறோம். ஸோ அதே மாதிரி தான் ஆன்சிலரி பவர் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட். ஓகேவா, ரிட்டுக்கு அப்புறம் வருது ஆன்சிலரி பவர் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட். ஆன்சிலரி பவர்னால் என்ன, ஒன்றுமே இல்லை, எக்ஸ்ட்ரா பவருங்க, அவ்வளோதான் ஆன்சிலரி பவர்னால். எக்ஸ்ட்ரா பவர்னால் சாரி கொஞ்சம் கோல்டு, அதனால தான் நடுவில் கட் ஆகிடுச்சு. ஆன்சிலரி பவர்னால் என்னென்னா எக்ஸ்ட்ரா பவர். ஓகேவா, இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு சம் பவர் இருக்குது. ஸோ அது இல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ரா பவர் வந்து நம்ம கொடுக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் எலெக்ஷன் டிஸ்பியூட்டில் வந்து சுப்ரீம் கோர்ட் இன்வால்வ் ஆச்சுன்னா இன்னும் பனிஷ்மெண்ட் வந்து என்ன ஆகும், ஹெவியர் ஆகும். அப்போ என்ன ஆகும், இந்த எலெக்ஷனில் நடக்கிற டிஸ்பியூட்ஸ்லாம் கொஞ்சம் குறையும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பவர்ஸை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு தர்றதா வந்து என்னென்னா ஆன்சிலரி பவர் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட். ஓகேவா, இப்போ 37 ரிவ்யூ ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், 38 என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் தி ஜூரிஸ்டிக்ஷன், 9 வந்து ரிட் மூலமாக தண்டனை கொடுப்பேன். இதெல்லாம் எதுக்காகனா இந்த பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, ஆன்சிலரி பவர் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட், அதுதான் 40. ஓகேவா, இதோட முடிஞ்சிருச்சா, 40யோட முடிஞ்சிருச்சா. ஆர்டிகல் 25 சேலரியிலேருந்து 30 வரைய நம்ம சேலரி அப்பாயின்மெண்ட் இதெல்லாம் நம்ம பார்த்துருவோம். சீட்டிங் வரி 30 முடிஞ்சிருச்சு. 31லேருந்து 36 வந்து என்னென்னா அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ஸ். 31 என்னது ஒரிஜினல், 32, 33, 34 எல்லாமே வந்து என்னென்னா சர்டைன் கேஸஸ் சிவில் மேட்டர் அண்டு கிரிமினல் மேட்டர் தான் வந்து என்னென்னா கிரிமினல் மேட்டர் 34. தென் 35 வந்து என்னென்னா ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் அண்டு பவர் ஆஃப் தி ஃபெட்ரல் கோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனது. 36 வந்து என்னென்னா ஸ்பெஷல் லீவ் டு அப்பீல், இது வந்து 36. ஓகேவா, 37 வந்து என்ன பார்த்தோம், ரிவ்யூ ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், அதனால் உன் அறிவு பெருகும், அப்புறம் இல்லைனா தண்டனை கொடுப்பேன், அப்பயாவது உன்னோட பவர் பெருகும் அப்படின்றது 40. இதோட 40 முடிஞ்சிருச்சா. தென் வந்து 41 வந்து என்னென்னா 41 வந்து லா டிக்ளேர் பை தி சுப்ரீம் கோர்ட் டு பி பைண்டிங் ஆன் ஆல் கோர்ட். நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொல்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி ரஜினி சொல்வார்ல, அந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஒரு தடவை சொன்னால் எல்லா கோர்ட்டும் கண்டிப்பாக கேட்கணும், அதுதான் 141. ஓகேவா, கண்டிப்பாக எல்லா கோர்ட்டுமே கேட்கணும், அதுதான் 141. ஓகேவா, லா டிக்ளேர் சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு லாவை கொண்டு வந்தால் அது எல்லா கோர்ட்டும் என்ன பண்ணணும்னா பைண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா, இதுதான் வந்து 141. ஆர்டிகல் 142 வந்து என்னென்னா enforcement of decrees and order of the Supreme Court and the order as to discovery. அப்படின்னா ஒன்றும் இல்லை, எல்லோரும் எதுக்காக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறோம், கண்டிப்பாக ஒரு நல்ல சொல்யூஷன் நமக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஹைகோர்ட்டில் இருந்து அப்பீல் பண்ணி நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறோம். ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன பண்ணணுன்னா கரெக்டான ஜட்ஜ்மெண்ட், கம்ப்ளீட் அண்ட் ஃபேர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். ஓகேவா, அது வந்து ஃபேர் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் கம்ப்ளீட் ஒரு தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து என்ன பண்ணணுன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து தரணும். ஓகேவா, அதுதான் மற்ற கோர்ட்டுக்கும் அந்த கோர்ட்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். ஓகேவா, இங்கேருந்து நம்ம ஒரு சின்ன இடத்துலேருந்து மேலே போகிறோன்றதுக்கு மேலே இருக்கிறவங்களாவது கரெக்டான நீதி நமக்கு சொல்லுவாங்கன்ற நம்பிக்கையில் தான் கீழே இருக்கவங்க மேலே போகிறாங்க. ஓகேவா, அந்த இதுக்காக கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து தரணும். அதுதான் வந்து என்னென்னா ஆர்டிகல் 142 என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் டிக்ரீஸ் அண்ட் ஆர்டர் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஆர்டர் ஆஸ் டு டிஸ்கவர் எக்ஸெட்ரா. இதுதான் வந்து என்னென்னா ஆர்டிகல் 142. ஆர்டிகல் 143 வந்து பவர் ஆஃப் தி பிரசிடென்ட் டு கன்சல்ட் சுப்ரீம் கோர்ட்டை. பிரசிடென்ட்க்கு வந்து சுப்ரீம் கோர்ட் கிட்ட வந்து கன்சல்டேஷன் வாங்குறதுக்கான பவர் வந்து இருக்குது. ஓகேவா, 143 ஞாபகம் வச்சுக்கோங்க. 143னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பிரசிடென்ட்க்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் இருக்கிற ஒரு லவ் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இதுதான் வந்து என்னென்னா 143. தென் சிவில் அண்டு ஜுடிஷியல் அத்தாரிட்டி. ஸோ இதுதான் வந்து என்னென்னா ஆர்டிகல் 144. 145 வந்து என்னென்னா ரூல்ஸ் ஆஃப் தி கோர்ட்டோட ரூல்ஸஸ்லாம் என்னென்ன, கோர்ட்டோட ரூல்ஸ் வந்து அவங்களே வந்து மேக் பண்ணிப்பாங்க. அப்புறம் அதோட டெசிஷன் வந்து பார்லிமெண்ட் கிட்ட வந்து கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து எப்படி ஃபைலை வந்து மூவ் பண்ணுறது, எப்படி கேசஸ்லாம் ஹேண்டில் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க வந்து மேக் பண்ணிட்டு பார்லிமெண்ட் கிட்ட சம் டெசிஷன்ஸ் கேட்பாங்க. ஸோ அவங்க வந்து ஓகே சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் எக்ஸிஸ்ட் பண்ணிப்பாங்க. இதான் வந்து 145. ஆர்டிகல் 146 வந்து என்னென்னா நம்ம ஹைகோர்ட்டுக்கு பார்த்த மாதிரியே தான் ஆஃபீஸர்ஸ் அண்ட் சர்வன்ட்ஸ் அண்ட் தி எக்ஸ்பென்சஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் எல்லாமே அவங்க டிட்டர்மைன் பண்ணிப்பாங்க. லாஸ்ட் ஆர்டிக்கல் வந்து 147. இது வந்து என்னென்னா இன்டர்பிரிட்டேஷன், எல்லாத்துலேயும் இருக்கிற மாதிரி லாஸ்ட் ஆர்டிக்கல் வந்து இன்டர்பிரேட் ஆகிறது. ஓகேவா, இவ்வளோ தான் வந்து என்னென்னா சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டிகல்ஸஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து
ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம், ஆர்டிகல் 124 அப்படின்றது தான் இதோட ஸ்டார்டிங் ஆர்டிகல்னு பார்த்தோம். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் கான்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட். ஃபஸ்ட்டு 5 என்ன பார்த்தோம், 125லேருந்து 130 வரைய, 125லேருந்து 130 வரையும் என்ன பார்த்துருக்கோம், அதுதான் வந்து என்னென்னா 125 நம்ம என்ன பார்த்தோம், 5வது என்னென்னா சேலரி வாங்கணும், இல்லைனா அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆக்டிங் அஸ் அ சீஃப் ஜஸ்டிஸ், இல்லைனா அப்பாயின்மெண்ட்டாக அடோக் ஜட்ஜஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது, இல்லை ரிட்டையர்ட் ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்ணுறது, அது இல்லைனா வந்து கோர்ட் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கும். அது 30ஆம் தேதிக்குள்ளே என்ன பண்ணிடணும், சீட்டை ஃபில் பண்ணணும். அதான் என்னென்னா சீட் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட். ஓகேவா, இதுதான் ஆர்டிக்கல் வந்து 30 வரையும், 125லேருந்து 30 வரையும் சொன்னோமா. அதுக்கப்புறம் 31லேருந்து 36 வரையும் என்ன பார்த்தோம், ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்றது பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஜூரிஸ்டிக்ஷன் என்னது, 31 ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். அதுக்கப்புறம் அப்பீலில் வந்து 3 அப்பீல் இருக்குது. ஒன்று வந்து கான்ஸ்டியூஷன் கேசஸ், சர்டன் கேசஸ்ஸு. தென் வந்து சிவில் வந்து செகண்ட் வந்து 133 வந்து சிவிலு, 134 வந்து கிரிமினலு. அதுக்கப்புறம் 135 வந்து என்னென்னா ஃபெட்ரல் கோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு மாறின அந்த பவரு. தென் 136 வந்து என்னென்னா ஸ்பெஷல் லீவ் டு அப்பீல். ஓகேவா, இதுதான் வந்து என்னென்னா 136 வரையும். தென் 7 வந்து என்ன பார்த்தோம், ஆர்டிக்கலோட ரிவ்யூஸ், ஜட்ஜ்மெண்ட்டோட ரிவ்யூஸ் வந்து இருக்கிறது தான் 7. அப்படி ரிவ்யூ பார்த்தோன்னா நம்மளோட அறிவு என்ன ஆகும், என்லார்ஜ் ஆகும். அதுதான் வந்து என்னென்னா என்லார்ஜ்மெண்ட். அப்படின்னா நீ அறிவை இது பண்ணலை அப்படின்னா உனக்கு வந்து ரிட் மூலமாக பனிஷ்மெண்ட் கொடுப்பேன், அப்படியாவது உன்னோட பவர் இன்க்ரீஸ் ஆகுதா. அதுதான் ஆன்சிலரி பவர் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட். 140 வரையும் பார்த்துட்டோமா. ஒன்று தான் சுப்ரீம் கோர்ட் சொல்கிறதா எல்லோரும் கேட்கணும். அதான் வந்து 141. அதுதான் லா டிக்ளேர் பை தி சுப்ரீம் கோர்ட்ஸ் டு பி பைண்டிங் ஆன் ஆல் கோர்ட்ஸ். Then enforcement and decrees and order of the Supreme Courts and the order to be discovered. Then 143ன்றது பிரசிடெண்ட்க்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் நடுவில் இருக்க லவ் அப்படின்னு சொன்னேன், ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். 143. தென் 144 அப்படின்றது சிவில் அண்ட் ஜுடிஷியல் அத்தாரிட்டிஸ் டு எய்ட் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதோ அதை வந்து கேட்டு நடக்கணும். அதுதான் 144. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது போலீஸோ இல்லை வேறு யாராக இருந்தாலும், ஹைகோர்ட்டோ இல்லை சப்பார்டினேட் கோர்ட்டோ யாராக இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட் சொல்கிறத கேட்கணும். அதுதான் 144. தென் 145 வந்து ரூல்ஸ் ஆஃப் தி கோர்ட்டு. 146 வந்து சர்வன்ஸ் அண்ட் எக்ஸ்பான்சஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட்டு. 147 வந்து இன்டர்பிரிட்டேஷன். இதுதான் வந்து என்னென்னா ஆர்டிகல்ஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட். ஓகேவா, இப்போ நம்ம வந்து லைனாக ஆர்டிகல்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா காம்போசிஷன் அண்ட் அப்பாயின்மெண்ட். ஓகே, காம்போசிஷன் அண்ட் அப்பாயின்மெண்ட் அதான் வந்து என்ன, ஆர்டிகல் 124. அட் ப்ரெசென்ட்டில் வந்து 34 வந்து இருக்காங்க, 34 ஜட்ஜஸ் வந்து இருக்காங்க. அதில் ஒன்று வந்து யாருன்னா CJI, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. மீதி 3 பேர் வந்தாங்கன்னா மீதி இருக்க 33 வந்து என்னென்னா ஜட்ஜஸ். ஓகேவா, ஜட்ஜஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட். ஓகே, இப்போ ப்ரெசன்ட் காம்போசிஷன் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் வந்து 1 CJI அண்ட் 33 ஜட்ஜஸ்ஸு. தென் வந்து சர் ஹரிலால் ஜெகி சுந்தாஸ் கனியான்றவர் தான் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு CJI ஆஃப் இந்தியா. ஓகேவா, இங்கே வந்து 26 ஜான்வரி 1950 வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. தென் 6 நவம்பர் 1951 வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அது வரையும் அந்த பீரியட் வரையும் அவங்க இருந்திருக்காங்க. ஓகேவா, தென் வந்து 1956 வந்து 10 பேர் வந்து இருந்திருக்காங்க, ஒரு CJI. மொத்தம் 11 மெம்பர்ஸ் இருந்திருக்காங்க. இது வந்து எத்தனை பேர்ன்ற காம்போசிஷன் ஒரு ஜென்ரல் நாலேஜ்க்காக நீ பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, இதுதான் காம்போசிஷன் அண்ட் அப்பாயின்மெண்ட். ஓகே, 34 அட் ப்ரெசென்ட்டில் இருக்காங்க, அதில் ஒரு CJI, மீதி 33 வந்து என்னென்னா ஜட்ஜஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, தென் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ். எப்படி வந்து ஜட்ஜஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது அப்படின்னா, யார் அப்பாயிண்ட் பண்ணுவார், CJI ஆஃப் தி இந்தியாவை. ஓகேவா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை யார் அப்பாயிண்ட் பண்ணுவார், பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். அங்கே யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, ஹைகோர்ட்டுக்கு அதுவும் பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகே, பிரசிடென்ட் வில் அப்பாயிண்ட் தி CJI ஆஃப் இந்தியா அண்ட் CJI ஆஃப் தி ஸ்டேட். ஹைகோர்ட்டும் அவர் தான் வந்து என்ன பண்ணுவார், அப்பாயிண்ட் பண்ணுவார். ஓகே, வித் கன்சல்டேஷன் வித் அதர் ஜட்ஜஸ் ஆஃப் தி ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட். நாட் கம்பல்சரியாக வந்து தேவை கிடையாது. ஓகேவா, CJI வந்து அப்பாயிண்ட் பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜையும் ஹைகோர்ட்டோட ஜட்ஜையும் கன்சல்ட் பண்ணணும் பிரசிடென்ட் அப்படின்றது நாட் கம்பல்சரி. பட் ஒரு ஜட்ஜஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட்டை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறதும் பிரசிடென்ட் தான். ஆனால் வந்து கன்சல்டேஷன் வித் CJI ஆஃப் இந்தியா வந்து அது கம்பல்சரி. CJI வந்து அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு அவர் யார்கிட்டையும் டெசிஷன் கேட்கணுன்றது இல்லை. ஓகேவா, மற்ற சுப்ரீம் கோர்ட்டோ ஹைகோர்ட் கிட்டேயோ
அங்கே இருக்க ஜட்ஜஸ் கிட்ட இது பண்ணணும் கன்சல்டேஷன் கேட்கணுன்றது வந்து கம்பல்சரி கேட்கலாம். ஆனால் இட் டசன்ட் கம்பல்சரி கிடையாது. பட் ஒரு ஜட்ஜை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அப்பாயிண்ட் பண்ணுறாரு பிரசிடென்ட் அப்படின்னா கண்டிப்பாக சிஜே ஆஃப் இந்தியா கிட்ட ஒரு கன்சல்டேஷன் வாங்கணும். ஓகேவா? இதுதான் வந்து என்னென்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் தி ஜட்ஜஸ். ஓகே, இதனால் வந்த கான்ட்ரோவர்சி இந்த அப்பாயின்மெண்ட்டால் வந்த கான்ட்ரோவர்சி என்னென்னா, ஃபர்ஸ்ட் கேஸ் 1981 வந்து டஸ் நாட் மீன் கன்கரன்ஸ், இட் ஒன்லி இம்ப்ளைஸ் எக்ஸ்சேஞ்சஸ் ஆஃப் யூசஸ். இது எதுக்காக அப்படின்னா, ஒரு ஜுடிஷியல் பவரை இப்போ வந்து இந்த கன்சல்டேஷன் வாங்கிறது வந்து எதுக்காக அப்படின்னா, ஒரு ஜுடிஷியல் சம்மந்தப்பட்ட ஒரு ஆள் வந்து அந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் அவங்களுக்கு வந்து தேவை. பிரசிடெண்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம், பட் அந்த பொசிஷனில் இருக்க ஒருத்தவங்க, அதாவது ஜுடிஷியல் பார்ட்டில் இருக்க ஒரு ஆள் வந்து இதில் வந்து கன்சல்டேஷன் கொடுக்கணும் அதுக்காக வந்த ஒன்று தான் ஃபஸ்ட்டு கேஸ் 1981. ஓகேவா? டஸ் நாட் மீன்ஸ் அ கன்கரன்ஸ், இட் ஒன்லி மீன்ஸ் எக்ஸ்சேஞ்சஸ் ஆஃப் வியூ. இதுதான் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு. தென் வந்து செகண்ட் ஜட்ஜ் கேஸ் 1993 வந்து சிஜேஐ. பட் செகண்ட் கேஸில் வந்து இதை என்ன ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு பிரசிடெண்ட் வந்து என்ன பண்ணுவார்னா அப்பாயிண்ட் பண்ண போகிறார். அவர் வந்து என்ன பண்ணணும், சிஜேஐ கிட்ட ஒரு கன்சல்டேஷன் கேட்கணும். இந்த சிஜேஐ வந்து என்ன பண்ணணும்னா கன்சல்டேஷன் வித் 2 சீனியர் மோஸ்ட் கலீக்ஸ். இவர் சிஜேஐ கூட இருக்க 2 சீனியர் மோஸ்ட் கலீக்ஸ் கூட இவரை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கன்சல்டேஷன் வச்சு இவரை ஜட்ஜாக வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், பிரசிடென்ட் கிட்ட சொல்லணும். ஓகேவா? இதே செகண்ட் ஜட்ஜ் கேஸு. இந்த தேர்ட் ஜட்ஜ் கேஸில் வந்து என்னென்னா, சிஜேஐ வந்து பிரசிடெண்ட்டாக அப்பாயிண்ட் பண்ண போகிறாரு. சிஜேஐ வந்து 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட். அதுதான் கொலிஜியம் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஓகேவா? கொலிஜியம் அப்படின்றத அப்போ தான் வந்திருக்கு. எந்த கேஸில்? தேர்ட் கேஸ் 1998. 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் கிட்ட வந்து கன்சல்டேஷன் வாங்கிட்டு சிஜிஐ வந்து பிரசிடென்ட் கிட்ட சொல்லி பிரசிடென்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். ஓகேவா? இந்த கொலிஜியமை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் 99th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2014 வந்து வந்தது. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். 99 கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் 2014. என்ஜேஏசி அப்படின்றது நேஷ்னல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் ஆக்ட் ஆஃப் 2024 வந்து கொண்டு வந்தாங்க. இது வந்து கொலிஜியமை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக வந்த ஒரு கமிஷன். ஓகேவா? அக்டோபர் 2015 வந்து டிக்ளேர் 99ம் என்ஜேஏசியும் அன்கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் வாய்டுன்னு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ஏசியை வந்து மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு என்ஜேஏசியை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு மறுபடியும் என்ன வந்துச்சு, கொலிஜியமே வந்துச்சு. அதாவது 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட்டு, சிஜிஐ வந்து பிரசிடென்ட், இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, ஜட்ஜஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட்டை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? 2014 கொலிஜியமை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு என்ஜேஏசி வந்து வந்தது. அந்த என்ஜேஏசி வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லி அடுத்த வருஷமே இது சொல்லிட்டாங்க. 2015 என்ன பண்ணிட்டாங்க, 99th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டும் தென் வந்து என்ஜேஏசியும் வந்து என்னென்னா அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் இது வந்து அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இது 124A வந்து வரும் என்ஜேஏசி. இது வந்து என்ஜேஏசியில் வந்து யார் யார் இருப்பாங்க அப்படின்னா, சிஜே ஆஃப் இந்தியா, அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவும் 2 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட்டும் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸும் தென் 2 எமினன்ட் பர்சன், அது வந்து ஏதாவது பிஎம்ஓ இல்லை வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யாரோ ஒருத்தவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஒரு பொலிட்டிஷியனோ யாரோ ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க 2 எமினன்ட் பர்சனை. தென் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் லாவும் அண்ட் ஜஸ்டிஸும் தென் 2 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் அண்ட் சிஜிஐ. இவங்க 4 பேர் தான் என்னவாக இருப்பாங்கன்னா அதோட மெம்பராக இருப்பாங்க என்ஜேஏசியோட. இது ஏன் அன்கான்ஸ்டியூஷனல்னு சொன்னாங்கன்னா, இது வந்து த்ரெட்டன் ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸை. ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸுக்கு வந்து ஒரு சுதந்திரம் கொடுக்காத மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுற மாதிரியும், தென் வயலேட்டட் தி செப்பரேஷன் ஆஃப் தி பவர். எக்ஸிக்யூட்டிவ் வந்து இதில் இன்வால்வ் ஆகிற மாதிரி, அதாவது பிஎம்ஆல் இல்லை சிஎம் இல்லை வேறு ஏதாவது பொலிட்டிஷியன் வந்து அப்பாயிண்ட் பண்ணுற பர்சன் வந்து ஜுடிஷியலில் வந்து இன்வால்வ் ஆகக்கூடாது. அது வந்து என்னென்னா இது வந்து ஜுடிஷியல் இல்லை, இது வந்து எக்ஸிக்யூட்டிவ் மாதிரி ஜுடிஷியலும் எக்ஸிக்யூட்டிவாக ஆகுது. இது வந்து அதனால் இது அன்கான்ஸ்டியூஷன். நான் ஜுடிஷியல் மெம்பர் வந்து இதில் அப்பாயின்மெண்ட் என்ஜேஏசியில் வந்து ஒரு மெம்பராக இருக்காங்க, அது வந்து தப்பு, இது வந்து அன்கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னாங்க. தென் இன்டர்ஃபேர் வித் தி பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். அப்பாயின்மெண்ட் ஆஃப் இப்போ வந்து இந்த யூனியன் மெம்பர் ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸும் 2 எமினன்ட் பர்சன் வந்து இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க.
ஆனால் அவங்க வந்து நான் ஜுடிஷியல் மெம்பர். ஓகேவா, ஜுடிஷியல் மெம்பராக இருக்கணுன்ற இம்பார்ட்டன்ஸ் அவங்க கொடுக்கல. நான் ஜுடிஷியல் மெம்பரே வந்து இருக்காங்க. இவங்க வந்து ஒரு ஜுடிஷியல் மெம்பரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறதா, இது வந்து எங்களோட பேசிக் ஸ்ட்ரக்சர் இது பண்ணுது, எங்களோட ஒரு எங்களோட அவங்க படித்து இதுவாகி வந்திருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து பவர் பண்ணுற மாதிரி ஒருத்தவங்க வந்து வர்றதே எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, என்ஜேஐசி. தென் என்ஜேஐசி மறுபடியும் வந்து என்ன பண்ணிடுச்சு, கொலிஜியமே வந்துடுச்சு. அதாவது 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜும் ப்ளஸ் சிஜிஐ பிரசிடெண்ட் இவங்களே வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ வரையும் அதுதான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு அவங்களே தான் இருக்காங்க. ஓகேவா, தென் குவாலிஃபிகேஷன் வந்து இவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்னா சிட்டிசன் ஆஃப் இந்தியா தான் ஃபஸ்ட்டு. எல்லாத்துக்குமே என்னென்னா ஷி ஷுட் பி அ சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக கண்டிப்பாக இருக்கணும். தென் ஜட்ஜ் ஆஃப் தி ஹை கோர்ட் ஃபார் 5 years. செகண்ட் வந்து என்னென்னா ஜட்ஜ் ஆஃப் தி ஹை கோர்ட் ஃபார் 5 years. ஹைகோர்ட்டில் வந்து 5 வருஷம் ஜட்ஜாக இருந்திருக்கலாம். இல்லைனா அட்வொகேட் ஆஃப் தி ஹை கோர்ட் ஃபார் 10 years. 10 வருஷமாக ஹைகோர்ட்டில் வந்து என்னவாக இருக்கணும், அட்வொகேட்டாவது இருந்திருக்கணும். இல்லை டிஸ்டிங்க்யூஸ்ட் ஜூரிஸ்ட் ஒப்பீனியன் ஆஃப் தி பிரசிடெண்ட் வந்து டிஸ்டிங்க்யூஸ்ட் ஜூரிஸ்ட்டை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். அவர் எப்படின்னா, அவர் வந்து ஒரு லால் எக்ஸ்பர்ட்டான பர்சனாக இருக்கலாம், இல்லை வந்து ரொம்ப ஸ்கில்ஃபுல்லான பர்சனாக இருக்கான். அவனை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்டிங்க்யூஸ்டு ஜூரிஸ்ட்டாக வந்து பிரசிடெண்ட் வந்து அவரோட ஒப்பீனியன் மூலமாக என்ன பண்ணுவார், அப்பாயிண்ட் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரியான பர்சனாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா குவாலிஃபிகேஷன் ஆஃப் தி ஜட்ஜஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட். ஓகேவா, ஃபஸ்ட்டு அவர் யாராக இருக்கணும்னா சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜாக வந்து இருக்கணும். ஜட்ஜ் ஆஃப் தி ஹை கோர்ட் ஃபார் 5 years இருக்கணும். இல்லை அட்வொகேட் ஆஃப் தி ஹை கோர்ட் ஃபார் 10 years இருக்கணும். இல்லை டிஸ்டிங்க்யூஸ்ட் ஜூரிஸ்டாவது இருந்திருக்கணும். இது கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லலை அப்படின்னா இவங்களோட மினிமம் ஏஜ் வந்து என்ன பண்ணலைன்னா சொல்லப்படலை. ஓகேவா, இது என்னென்னா இவங்களோட குவாலிஃபிகேஷன். சேலரி அண்ட் அலோவன்சஸ் வந்து என்னென்னா நம்ம என்ன பார்த்தோம், 125 5ஆம் சேலரி வரணும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு. இதே ஹைகோர்ட்டாக இருந்தால் 1ஆம் சேலரி வந்துடணும். ஓகேவா, சேலரி அண்ட் அலோவன்சஸ் ஆஃப் தி சேலரி அண்ட் அலோவன்ஸ் இது யார் டிட்டர்மைன் பண்ணுறாங்கன்னா எல்லாத்துக்குமே பார்லிமெண்ட் தான். சேலரி டிட்டர்மைன் ஃபார் ஹைகோர்ட்டுக்கும் பார்லிமெண்ட் தான், இவங்களுக்கும் பார்லிமெண்ட் தான். டிட்டர்மைன் பை பார்லிமெண்ட்டு. சிஜிஐக்கு வந்து என்னென்னா இதுக்கு முன்னாடி வரையும் பிஃபோர் 2018 முன்னாடி 1 lakh இருந்தது. இப்போ வந்து 2,80,000 வந்து என்னென்னா உங்களோட சேலரியாக இருக்குது. தென் வந்து ஜட்ஜஸ்க்கு வந்து என்னென்னா பிஃபோர் 2018 முன்னாடி வந்து 90,000 வந்து இருக்குது. இப்போ வந்து 2,50,000 வந்து 2,50,000 வந்து இருக்குது. 2,50,000 அவங்களோட சேலரியாக இருக்குது. ஓகேவா, 50% ஆஃப் த லாஸ்ட் சேலரி தான் அவங்களோட பென்ஷனாக இருக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் என்னென்னா சேலரி அண்ட் அலோவன்சஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் அவங்களோட குவாலிஃபிகேஷன் பார்த்துட்டோம். தென் அவங்களோட சேலரி அண்ட் அலோவன்சஸ். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், அவங்களோட காம்போசிஷன் அண்ட் அப்பாயின்மெண்ட் என்னென்ன அப்படின்றத பார்த்தோம். தென் கான்ட்ரோவர்சி ஆஃப் தி கான்ஸ்டியூஷனு. தென் என்ஜேஐசினா என்னென்னு பார்த்தோம். இப்போ வந்து என்ன பார்த்துருக்கோம், குவாலிஃபிகேஷனு. தென் சேலரி அண்ட் அலோவன்சஸ் வந்து பார்த்துருக்கோம். தென் டென்யூர் அண்ட் ரிமூவல். டென்யூர் வந்து இதே ஹைகோர்ட்டுக்கு மாதிரி தான். இவங்களுக்கும் என்ன பண்ணல, ஃபிக்ஸ் பண்ணல. இப்போ வந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷம் அந்த மாதிரியான டென்யூர் வந்து இவங்களுக்கும் ஃபிக்ஸ் பண்ணல. ஓகே, ஒரு 5 years இல்லை அப்படின்னா 10 years அந்த மாதிரி 6 years இந்த மாதிரி எந்த டென்யூரும் இவங்களுக்கு வந்து என்ன பண்ணலன்னா ஃபிக்ஸ் பண்ணல. இவங்க வந்து ஹோல்ட் ஆஃபீஸ் ஏஜ் ஆஃப் 65. ஹைகோர்ட்டுக்கு என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஹைகோர்ட்டுக்கு நான் என்ன ஏஜ் சொன்னேன் அப்படின்றத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இவங்களோட ரெசிக்னேஷன் லெட்டர் வந்து யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா பிரசிடென்ட் கிட்ட தான் கொடுக்கணும். ஓகேவா, இவங்க அப்பாயிண்ட் பண்ணது யார், பிரசிடென்ட். ஸோ பிரசிடென்ட் கிட்டே அவங்களோட ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்கணும். தென் வந்து இவங்களை ரிமூவ் பண்ணுறதும் பிரசிடென்ட் தான். பார்லிமெண்ட் கிட்ட சம் ஸ்பெஷல் மெஜாரிட்டி வந்து வாங்கணும் இவங்களை ரிமூவ் பண்ணுறதுக்கு. நம்ம வந்து ஹைகோர்ட்லேயே வந்து பார்த்தோம் ஸ்பெஷல் இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் ஆஃப் இம்பீச்மெண்ட்டு அதே தான் இவங்களுக்கும். ஓகேவா, இந்த மாதிரி இம்பீச்மெண்ட் உங்களுக்கு ஹைகோர்ட்டில் வந்து நம்ம இம்பீச்மெண்ட் ப்ராசஸை டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் அதில் போய் பார்த்துக்கோங்க. தென் இம்பீச்மெண்ட் வந்து ஹைகோர்ட்டில் பார்த்த மாதிரியே தான் இதுவரைய சுப்ரீம் கோர்ட்லேயும் யாரும் வந்து இம்பீச்மெண்ட் வந்து பண்ணல. இம்பீச்மெண்ட்னால் பணி நீக்கம் வந்து இதுவரை யாரையும் செஞ்சதில்லை. ஆனால் ராமஸ்வாமி அப்படின்றவர் மட்டும் 2 கேள்வி உங்ககிட்ட நான் கேட்குறேன். ஒன்று வந்து என்னென்னா, என்ன அவங்களோட ஏஜ், மினிமம் ஏஜ் வந்து என்ன ஃபார் அவங்க வந்து ரிட்டையர் பண்ணி வெளியே அனுப்புறதுக்கான மினிமம் ஏஜ் என்ன. செகண்ட் கொஷின் வந்து என்னென்னா, அவங்களோட
2 விஷயத்துக்காக தான் அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா ரிமூவ் பண்ணுவாங்க. 2 விஷயம்னு சொல்லிட்டேன். அப்போ என்னென்ன அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த 2 கொஷின் தான் இன்றைக்கி உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஓகேவா? என்ன ஏஜ், என்ன ரீசனுக்காக வந்து அவங்கள வந்து இம்பீச்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்றது தான். ஓகேவா? தென் இம்பீச்மெண்ட் வந்து நம்ம அங்கேயே வந்து பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் அதில் வந்து பார்த்துருங்க. நான் டீட்டெயில்டாக அதில் சொல்லியிருப்பேன். ராமசுவாமி அப்படின்ற ஒரு மிஸ்பிஹேவியருக்காக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து மிஸ்பிஹேவியருக்காக அவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிசைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருப்பாங்க. பட் அது வந்து லோக்சபாவில் வந்து அவங்களோட இது வந்து மெஜாரிட்டி வந்து ப்ரூவ் பண்ண முடியல. அதனால அதை அப்படியே மூடப்பட்டுருச்சு. இவர் ரிசைன்லாம் ஒன்றும் பண்ணல. ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், இம்பீச்மெண்ட் வந்து எந்த இதுலையுமே வந்து பண்ணல. இது வெறிய சுப்ரீம் கோர்ட்லேயும் சரி, ஹை கோர்ட்லேயும் சரி. ஓகேவா? இவருக்கு வந்து மிஸ்பிஹேவியர் அப்படின்ற காரணத்துக்காக வந்து ரைஸ் பண்ணியிருப்பாங்க. பட் வந்து லோக்சபாவில் வந்து அதை என்ன பண்ணல அப்படின்னா மெஜாரிட்டி வந்து ப்ரூவ் பண்ணல. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வந்து அப்படியே கேன்சல் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். ஓகேவா? இதுதான் டென்யூர் அண்ட் ரிமூவல். தென் ஆக்டிங் ஆஸ் அ சீஃப் ஜஸ்டிஸ். ஓகேவா? இதுனா என்ன? ஆர்டிக்கல் 126, ஆர்டிக்கல் 127 அடோக் ஜட்ஜ், ஆர்டிக்கல் 128 ரிட்டையர்ட் ஜட்ஜ், 129 வந்து என்னது ரிட்டையர்மெண்ட் பண்ணுவேன், இல்லைனா பனிஷ்மெண்ட் தருவேன். அதுதான் கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட். அது நம்ம பின்னாடி பார்ப்போம். தென் 30 வந்து என்னென்னா 30 சீட் எல்லாத்தையும் ஃபில் பண்ணோம். அதுதான் என்னென்னா சீட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஓகே, இப்போ வந்து 26 பார்க்கலாம். ஆக்டிங் அஸ் அ சீஃப் ஜஸ்டிஸ். எப்போ வந்து ஒரு சீஃப் ஜஸ்டிஸை வந்து ஆக்ட் பண்ணுறதுக்காக அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட போஸ்ட் வந்து என்னவாக இருக்கணும்னா வேக்கண்ட்டாக இருக்கணும், இல்லை அவர் ஆப்சண்ட்டாக இருக்கணும், இல்லை அவரோட டியூட்டியை அவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னும் போது தான் ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவோம். இதே தானே நம்ம என்ன பார்த்தோம், ஹைகோர்ட்டுக்கும் பார்த்தோம். அதே தான் அங்கே நீங்கள் அதை தரவாக பார்த்துருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? எப்போ அப்படின்னா பிரசிடென்ட் கேன் அப்பாயிண்ட் ஒருத்தரை வந்து சீஃப் ஜஸ்டிஸை அப்பாயிண்ட் பண்ணுவார். எப்போ அப்படின்னா இன்கேஸ் த பிளேஸ் இஸ் வேக்கண்ட் ஆர் he she is absent, he she is unable to perform his her duty. ஓகேவா? அவங்களோட டியூட்டி ஒழுங்காக அவங்களால பண்ண முடியல, இல்லை அந்த இடத்துல அவங்க இல்லை, அவங்களோட பிளேஸ் வேக்கண்ட்டாக இருக்குது அப்படின்னும் போது சீஃப் ஜஸ்டிஸ் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து என்னென்னா ஆர்டிக்கல் 126. நான் ஃபாஸ்ட்டாக சொல்கிற மாதிரி இருக்கும் மேபி, பிகாஸ் நான் இது வந்து நான் ஹைகோர்ட்லேயே வந்து ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அதனால் உங்களுக்கு புரிகிற அளவுக்கு இது நான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகேவா? தென் வந்து அடோக் ஜட்ஜஸ் வந்து 127 lack of quorum of the permanent judges. அடோக் ஜட்ஜஸ் வந்து என்னென்னா லேக் ஆஃப் குவாரம் ஆஃப் அ பெர்மனன்ட் ஜட்ஜஸ். இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து என்னென்னா ஒரு குவாரமுக்கு வந்து என்னென்னா 2 ஜட்ஜஸ் வந்து இருப்பாங்க. ஓகேவா? இன்கேஸ் வந்து அது கான்ஸ்டியூஷனை இன்டர்பிரேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னும் போது இன்னொரு 5 ஜட்ஜஸ் அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ பெர்மனெண்ட்டாக அங்கே ஒரு ஜட்ஜஸ் வந்து ஒரு டீம் வந்து இருக்கும். அப்போ அந்த டீம்லேருந்து யாராவது ஒருத்தவங்க இல்லை வந்து அடிஷ்னலாக தேவைப்படுது அப்படின்னும் போது, ஸோ அடிஷ்னலாக வந்து நமக்கு சம் ஜட்ஜஸ் வந்து தேவைப்படுறாங்க அப்படின்னும்போது நமக்கு தேவைப்படுறாங்க அப்படின்னும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஜட்ஜஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அந்த குவாரமுக்கு ஒரு செஷன் நடக்குது. அந்த செஷனில் வந்து ஒரு 4 ஜட்ஜு தான் இருக்காங்க, எனக்கு இன்னும் ஒரு 2 பேர் தேவை அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஹைகோர்ட்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா சிஜே ஆஃப் இந்தியா தான் இவங்கள அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சிஜே ஆஃப் இந்தியா தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க வித் ப்ரீவியஸ் கன்சென்ட் வந்து வாங்கியிருக்கணும். யாருக்கிட்ட? பிரசிடென்ட் கிட்ட வந்து என்ன பண்ணணும்னா ஒரு கன்சென்ட்டை வந்து வாங்கிடணும்ப்பா. கன்சென்ட் வாங்கிட்டு இப்போ ஹைகோர்ட்லேருந்து தானே எடுக்கிறாங்க. அப்போ ஹைகோர்ட்டில் இருக்க சிஜே கிட்ட ஒரு கன்சல்டேஷனை வாங்கிடணும். பர்டிகுலர் ஹைகோர்ட் இப்போ தமிழ்நாடுனா தமிழ்நாட்டில் இருக்க சிஜே கிட்ட, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தி ஸ்டேட் கிட்ட வந்து என்ன பண்ணணும்னா ஒரு கன்சென்ட் வாங்கிட்டு தான் என்ன பண்ணணும், ஒரு ஜட்ஜை வந்து சிஜே வந்து என்ன பண்ணணும்னா அப்பாயிண்ட் பண்ணணும். ஓகேவா? புரிஞ்சுதா? சிஜே ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜை வந்து அப்பாயிண்ட் பண்ணணும். அடோக் ஜட்ஜை வந்து ஹைகோர்ட் ஜட்ஜை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா முன்னாடியே ஒரு கன்சென்ட் வந்து வாங்கிடணும். பிரசிடென்ட் கிட்ட ஒரு கன்சென்ட் வாங்கிடணும். ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் கிட்டே கன்சென்ட் வாங்கிட்டு இந்த மாதிரி நான் ஒருத்தவங்க அப்பாயிண்ட் பண்ண போகிறேன்னு கன்சென்ட் வாங்கிட்டு அவர் ஓகே சொல்லிட்டேன்னா சிஜே என்ன பண்ணணும்னா சிஜே ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணணும், சிஜே ஆஃப் தி ஹைகோர்ட் கிட்ட வந்து ஒரு கன்சல்டேஷனை வாங்கிட்டு அப்பாயிண்ட் பண்ணிக்கணும். ஏன் வந்து ஹைகோர்ட்லேருந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, ஏன் சுப்ரீம் கோர்ட்லேருந்து யாராவது ஒரு ஜட்ஜை எடுத்துக்கலாம்னா வேணாம். எதுக்காகனா அங்கே வந்து ஒரு செட்டப் இருக்கும். அங்கே வந்து ஒரு இத்தனை ஜட்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து டெம்ப்ரரியாக தான் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா அப்பாயிண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து சுப்ரீம் கோர்ட் அப்படின்றது ஒரு பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சரில் வந்து இருக்குது. இப்போ ஹைகோர்ட் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க.
இங்கேருந்து சம் ஜட்ஜஸ் வந்து இருக்காங்கன்னா இங்கேருந்து போயிட்டு அவங்க வேலை முடிச்சுட்டு மறுபடியும் ரிட்டன் வந்துடுவாங்க. ஸோ இங்கே இருக்கிறவங்களையே நம்ம மாற்றோன்னா அந்த வேலையை வந்து அந்த வேலை அங்கே வந்து பெண்டிங் ஆகிடும். ஸோ அதனால இங்கே பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்கட்டும். ஹைகோர்ட்லேருந்து டெம்பரரியாக கூப்பிட்டு வந்து மறுபடியும் டெம்பரரியாக என்ன பண்ணிடலாம், அந்த வேலை முடித்த உடனே அமுச்சு விட்டுடலாம் அப்படின்றதுக்காக தான் ஹைகோர்ட்லேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஜட்ஜஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா. தென் 128 வந்து என்னென்னா ரிட்டையர்டு ஜட்ஜஸ். ஓகேவா. 128 என்னென்னா ரிட்டையர்டு ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணுறது. ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, ஹைகோர்ட்டுக்கு ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட்டும் ஹைகோர்ட்டும் என்ன பண்ணலாம், சிஜே வந்து என்ன பண்ணலான்னா மறுபடியும் ஜட்ஜாக வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம் வித் இங்கேயும் ப்ரீவியஸ் கன்சென்ட் வந்து பிரசிடென்ட் கிட்ட வந்து என்ன பண்ணியிருக்கணும், அவர் வந்து வாங்கியிருக்கணும். ப்ரீவியஸ் கன்சென்ட் முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும், பிரசிடென்ட் கிட்ட வாங்கிட்டு சிஜே வந்து என்னென்னா ரிட்டையர்டு ஜட்ஜ் வந்து என்னென்னா ஒரு டெம்பரவரி ஜட்ஜாக என்ன பண்ணலாம். அதுதான் இங்கே இம்பார்ட்டன்ட். பெர்மனன்ட் ஜட்ஜ் ஆக்க முடியாது, டெம்பரரியாக கொஞ்சம் நாளைக்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம். இதுதான் வந்து என்னென்னா ரிட்டையர்டு ஜட்ஜஸ். ஓகேவா. தென் சீட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்னால் ஒன்றுமே இல்லை. அதோட சுப்ரீம் கோர்ட்டோட சீட் எங்கே இருக்கணும் அப்படின்றது தான் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சுப்ரீம் கோர்ட்டோட சீட் இப்போ எங்கே இருக்குது, டெல்லியில் இருக்குது. ஓகேவா. டெல்லி சீட்டு ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட்டாக இருக்குது. இன்கேஸ் சிஜே வந்து என்ன பண்ணலான்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணலான்னா திடீர்னு வந்து அதை வந்து நீங்கள் சென்னையில் மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா மாற்றிக்கலாம். ஓகேவா. அப்ரூவல் பை சிஜே வந்து மாற்றிக்கலான்னு வந்து ஒரு சஜஷனை வச்சு அது வந்து என்ன பண்ணும், பிரசிடெண்ட் வந்து அப்ரூவல் கொடுக்கணும். பிரசிடெண்ட் அப்ரூவல் கொடுத்தா மட்டும்தான் வந்து என்னென்னா பிரசிடெண்ட் கிட்ட என்ன பண்ணியிருக்கணும், கன்சென்ட் வந்து வாங்கியிருக்கணும். அவ்வளோதான். இன்கேஸ் வந்து சிஜே வந்து என்ன பண்ணலான்னா மாற்றலாம், ப்ரீவியஸ் கன்சென்ட் வித் பிரசிடென்ட் கிட்ட வந்து வாங்கலாம். ஸோ இது வந்து என்னென்னா ஒரு ஆப்ஷனல் தான். ஓகேவா. அவ்வளோதான். இதோட வந்து இதோட இந்த வீடியோ வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டும் தென் வந்து ஜுடிஸ்டிக்ஷன்ஸும் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.